நீங்க இருந்த போது மட்டும் அதிமுக நல்லா இருக்கலாம், நீங்க போனா அதிமுக கேடு விட்டு போயிருமா? எந்த வகையில நியாயம்? போயிட்டீங்கல்ல, போயிருங்க. நீங்க ஏன் சொல்லிட்டே இருக்கு? அவங்க என்ன சொல்றாங்க? நேர் வழியில அதிமுகவை அவங்க மோத முடியுமா? மோத முடியாது. அப்ப ஒரு முடிவுக்கு வர்றாங்க, அதிமுக பலவீனம் ஆயிடுச்சு. அவர் போயிட்டாரு, இவர் போயிட்டாரு, இவர் போயிட்டாரு, அவர் போயிட்டாரு. சரி, இன்னும் இவர் போக போறாரு, அவர் போக போறாரு, இவர் போக போறாரு. அதிமுக பலவீனமா இருக்கு, 3 இருக்கு, 4 இருக்கு, 5 இருக்கு. நீ தான் போயிட்டு இல்ல, அது 4 இருந்தா 5 இருந்தா உனக்கு என்ன? ஒருத்தருக்கு இருந்து போனவர் பொறுத்திருந்து பாருங்க யார் யார் வருகிறார் என்று சொல்லி 3 மாசம் ஆச்சு. அவர் நிழல் கூட அவர் கூட போல. அவர் கூட பிஏ இருந்த ஒருத்தன் முருகன் பேரு, பேரவை மாவட்ட செயலரை போட்டு வச்சிருக்கேன். தம்பி துறை தந்தாது தெரியும். அவருடைய பிஏ, அவர் சென்னை வந்தா அவன் தான் கார்ல கூட்டிட்டு வருவான். அவனே வந்து எடப்பாடியார் வாழ்க, எடப்பாடியார் வாழ்க. அவர் பார்க்க என்ன அவனும் போயிட்டானா? இது நான் விளையாட்டுக்காக சொல்லலக்கா. அவர் கேளுங்க, பேரவை மாவட்ட செயலாளர் நம்முடைய விருகை ரவி இருக்கா, விருகை தர்மர் இங்க வந்திருக்கிறான் தம்பி. அவன் போகல, பன்னாரின்னு ஒரு எம்எல்ஏ ஈரோட்டில் அவர் கூட இருப்பார், கை கட்டிக்கிட்டே இருப்பார். அவர் அங்க போனா அங்க போவார், இங்க போனா இங்க போவார், எங்க போனாலும் போவார். ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் இவர் எடப்பாடியார் கூட வந்துட்டார். அதுதான் புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார். கேளுங்க, என்னை விட எங்க அண்ணன் தவசியன் எனக்கு எல்லா விவரம் தெரியும், யாரு என்ன எங்க என்னன்னு. போல பண்ணாரி போல என்ன கூடிய இருந்த கை கட்டிட்டே நிற்பார். அவர் போறாரு, இவர் போறாரு. ஏன் உனக்கு ஏன் வைத்தறிச்சல்? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நல்லா நீ அமைச்சரா இருந்துட்ட, மாவட்ட செயலர் இருந்துட்ட, தலைமை அமைச்சரா இருந்துட்ட, போவேன். நீ போ, யார வேணாலும் வாழ்வுன்னு சொல்லு. ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பலவீனப்படுத்துவதற்கு நீங்கள் எண்ணினால், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கடைசி தொண்டன் இருக்கிற வரை இந்த இயக்கத்தை எவனாலும் பின்னடைவோ தொட்டு பார்க்க முடியாது. நீங்க இருந்த போது மட்டும் அதிமுக நல்லா இருக்கலாம், நீங்க போனா அதிமுக கேடு விட்டு போயிருமா? இது எந்த வகையில நியாயம்? போயிட்டீங்கல்ல, போயிருங்க. இங்கேயே ஏன் சொல்லிட்டே இருக்கிறீங்க? நீ வரையா, நீ வரையா, நீ வரையா? ஏன் உனக்கு இந்த வைத்தறிச்ச? ஏன்னா அதிமுக ஆட்சி அமைக்க போகுது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்க போகிறது. புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், முதலமைச்சராக வருவார். இந்த அன்னை தமிழகத்தை மீட்டெடுப்பார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் உங்களுக்கு கொக்கா. நீங்க இத்தனை தடவை 9 தடவை எம்எல்ஏ ஆனீங்கல்ல, எப்படி ஆனீங்க? இந்த கொடி பிடிக்கிற தொண்டன், இந்த கடைசி தொண்டனுடைய உழைப்பால் தான், அம்மாவின் செல்வாக்கால், புரட்சி தலைவர் செல்வாக்கால், இரட்டைகளுடைய செல்வாக்கால் நீங்கள் 9 முறை சட்டமன்ற உறுப்பினர். இனிமேல் என்ன ஆவீங்கன்னு ஆண்டவனுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியும். போனா போயிருங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை, தொண்டர்கள் இயக்கத்தை தொண்டர்கள் பார்த்துக்கிறோம். பலவீனப்படுத்துறோம். டிவியை தொடர்ந்தா நெஞ்சு வலி வருது. நான் பேசுறேன், என்னென்னமோ பேசுறான், நினைச்சு பார்க்க முடியாததான் பேசுறான். இது தொண்டர்கள் கட்சி, ஏழை எளியவடி கட்சி, சாமானிய கட்சி. நாங்க என்ன உதயநிதிக்கு முடிசுட்டுறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறோம்? திமுக வாரிசு அரசியல் அவன் பதட்டப்படணும், பயப்படணும். ஆட்சி அதிகாரம் போயிடுச்சுன்னா ஜெயில கொண்டு போய் போட்டுருவாங்க. அவ்வளவு தூரத்துக்கு ஊழல் நடந்திருக்கு, முறைகேடு நடந்திருக்குது. மத்திய அரசு ஒவ்வொருத்தருக்கா ஓட அழிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க பதட்டப்படணும், பயப்படணும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இந்தியாவிலே ஏழைகளுக்காக ஒரு இயக்கம் இருக்கிறது என்று சொன்னால் அது எம்ஜிஆர் கட்சி, அம்மா கட்சி, எடப்பாடியார் கட்சி, அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சி. நீங்க அவர் கேட்கிறார், இன்ஜின் இல்லாத வண்டி பெரிய கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சா உதயநிதி. உனக்கு சுவாசமே இல்லாத கட்சி திமுக. அதுக்கு செயற்கை சுவாசம் தான் நீங்க மண்டல மாநாடு போட்டு. எதுக்கு மண்டல மாநாடு போடுறீங்க? நீ என்ன கொள்கை காப்பாற்றவா? ஆகவே என் வணக்கத்திற்குரியவர்களை, இந்த திண்ணை பிரச்சாரத்தின் மூலமாக உண்மையை தோல்வித்து காட்டுகின்ற வகையிலே நாங்கள் ஒவ்வொரு பகுதியாக நாம் சுழன்று நம்முடைய அம்மா பேரவையினுடைய தொண்டர்கள் இன்றைக்கு உழைத்துக் கொண்டு வருகின்றார்கள். ஆகவே அதிமுகவை பலவீனப்படுத்துவதற்கு எத்தனை தீய சக்திகள் புறப்பட்டாலும் பாரத ரத்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்கிற தெய்வ சக்தியும், தமிழர் உள்ள சாமி, இந்த தாய் தமிழ் நாட்டுக்காக தரணியிலே தமிழ்நாடு தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்பதற்காக தன்னையே அர்ப்பணித்த தமிழர் உள்ள சாமி அம்மா என்கிற தெய்வ சக்தி இருக்கிற வரை புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் தலைமையிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் வெற்றி வரலாறு
யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.